வணக்கம், வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை. நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான் பார்க்க போகிறோம். பொள்ளாச்சியோட ஃபேமஸான தேங்காய் பால் ரசம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறீங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு ரசம். அல்சர் பேஷண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரசம் இந்த ரசம். இது யாரோட ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபேமஸ் சவுத் இந்தியன் செஃப். இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. என்னோட இன்ஸ்பிரேஷன், நான் இன்னைக்கு ரசம் பண்ணுறதுக்கு காரணம் இவர் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் மொத்தமே இவ்வளவு தான். எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 நாட்டு தக்காளி எடுத்து நல்லா கையால் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். கையால் பிசைஞ்சிட்டிங்கன்னா எல்லாமே அப்படியே ஸ்மாஷ் ஆன மாதிரி ஆயிரும். ஒரு கடாய் வச்சு அதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக பட்டையை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது ஒரு சிக்கன் ஃப்ளேவர்ட் ரசம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா பட்டை, கிராம்பு இந்த மாதிரி நம்மகிட்ட நறுமண பொருட்கள் போடுறதுனால இது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. தீயை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும், கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் சுத்தமாக போயிடும். கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதுதான். 5 நிமிஷம் ஆனால் டக்குன்னு முடிஞ்சிடும். ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்டியான, ஒரு காரமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக சாப்பிட்றதுக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. நல்ல மிளகு போட்டுக்கோங்க. நல்ல மிளகு நீங்கள் பவுடராக கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த நல்ல மிளகு இருந்தனால இதை தான் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் கையால் அப்படியே உடச்சி 2 அப்படி பிரேக் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை கொத்தமல்லி நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பச்சை கொத்தமல்லி நல்லா வறுபட்டு கையால் அப்படி நசுக்கி பார்க்கும்போது தன்னால் உடையணும், அதுதான் பதம். ஜீரகம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கைவிடாமல் அப்படியே வதக்கிட்டு இருந்தீங்கன்னா கருகாமல் இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயில் எதுவும் விட தேவையில்லை. அப்படியே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி தான். லைட்டாக கருக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம அதை இறக்கிடலாம். இன்னொரு கடாயில் ஆயில் விட்டு நல்லா கடுகு வெடிக்கிறது வர கடுகு தளிக்க போகிறோம். நான் ரொம்ப மினிமலாக தான் இன்றைக்கி ஆயிலெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, இதோட ரீசன் என்ன அப்படின்னா, தேங்காய் பாலில் இருந்து நம்ம தேங்காய், அதாவது அதுலேயும் எண்ணெய் கண்டென்ட் அதிகம் இருக்கனால ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். அதனால தான் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். நீளமாக அரைஞ்ச வெள்ளைக்கூடு அதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. லைட்டாக கருகுற மாதிரி இருக்குது, ஏன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நிற்கணும். சின்ன வெங்காயம் அப்படியே லைட்டாக கீறிட்டு அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ தட் அந்த இதெல்லாமே கொஞ்சம் அந்த ஜூஸ் எல்லாமே வந்துடும். இதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கருகாமல் பார்த்துக்கணும், கலர் போயிடும். ஏன்னா அந்த கலர் தேங்காய் பால் அப்படியே அதில் தெரியணும். ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளியை நம்ம அப்படியே எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கணும். 5 நிமிஷம் தான் பொறுமையாக நின்று பண்ணணுன்னா சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் எதுவும் இருக்காது. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நானுமே இன்றைக்கி ஃபஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே இப்படி பொடிச்சிக்கலாம். இடிக்கல்லில் வச்சு நீங்கள் மிக்சியில் கூட போட்டு பொடிச்சிக்கலாம். ஆனால் அந்த டேஸ்ட் இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி இப்படி பண்ணியிருக்கேன். இதை அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி கூட இந்த மசாலாஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி கோட் ஆகி எல்லாமே கொஞ்சம் பைண்ட் ஆகணும். வச்ச உடனே காலியாகக்கூடிய ஒரே ரசம் இந்த ரசம். ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்கும். அந்த தேங்காய் பால், அந்த எண்ணெயோட தன்மை எல்லாமே சேர்ந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பாலை தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன், லாஸ்ட்டில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது 2nd and 3rd எடுத்த பால் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும் அப்படின்னா இதில் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப காரம் வேண்டாங்கிறதுனால அப்படி ஆட் பண்ணலை. சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஒரு க்ரீமியான ஒரு கலரில் எண்ணெய் மிதக்க சூப்பரான ஒரு ரசம். உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. காயம் கட்டி காயம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம்.
நல்லா கொதி வருது. கொத்தமல்லி தழை தூவியாச்சு. இது ஃபஸ்ட் எடுத்த பால் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா அப்படியே கடுகு அழிச்சு திருப்பியும் போட்டோம். இவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ஒரு டேஸ்டியான ரசம், பொள்ளாச்சியோட ஃபேமஸான ரெசிபி நம்மளும் ட்ரை பண்ணிட்டோம். ரொம்பவே ஈஸியான, பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா, பாய்.